அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆம், 3ஆம் கிளாஸ் பாடத்தை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஆம், இந்த கண்ணன் வாணி கதை அதை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? எடுத்து வச்சிட்டேன். இது போல் மடிப்பு மடித்து வச்சுருக்கிறேன். அதை ஈஸியாக சீக்கிரம் பார்த்துடலாம். இது வந்து பாருங்க, பாடம் 2 அதில் பாருங்க, தெரியுதா? அதாவது பாடம் 2ல் வாணியும் நண்பர்களும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றனர். சரி, விடுங்க, கண்ணனை காணோம். அடுத்த பேஜ் வந்து நான் மடித்து வச்சுருந்தேன் தான், டக்குன்னு இருங்க மடித்து வச்சதை மட்டும் சொல்கிறேன் வேகமாக. நமக்கு நிறைய வேலை கிடக்கு. இங்கே பாருங்கள், பாடம் 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 4 பாடம் 4 வாணியும் கண்ணனும் வாசிக்கிறேன். அன்று மாலை ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு வாணியும் கண்ணனும் தமது, இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல எப்போவுமே இவங்க அப்பாவை முதல்ல எழுதுவாங்க. நீங்கள் பாருங்க, நம்ம ஊரில் பேச்சு வழக்கில் கூட அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு தான் சொல்லுவோம். இவங்க எழுதுறப்பே பாருங்க, அப்பா முதல்ல எழுதுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கே பாருங்க, தமது அப்பா அம்மாவுடன் போனார்கள். அவர்கள் அனைவரும் கலாச்சார உடை அணிந்து சென்றார்கள். அதாவது அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, கண்ணனும் வாணியும் போகிறாங்க. பாருங்க, கண்ணனும் வாணி வந்து 3ஆம் கிளாஸில் இருக்குது. சரியா? 2ஆம் கிளாஸில் ஹெவியாக இருக்குது, நிறையா இருக்குது. அப்புறம் வந்து வாணியும் கண்ணனும், அதுக்கு கேள்வி பின்னாடியே இருக்குது. இந்த பாருங்க, வாணியும் கண்ணனும் எங்கு போனார்கள், என்ன செஞ்சார்கள், தெரியுதா? கொஞ்சம் நிறுத்துறேன், ஏன்னா அப்போ தான் இந்த பேரை பார்க்க முடியும். நீங்கள் பேரை மட்டும் தான் பார்க்க முடியும், முழுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான். அப்புறம் பாடம் 7 பாருங்க, பாடம் 7ன்னு போட்டிருக்கா, அதில் பாருங்க, இதை வாசிக்கிட்டா ஒரு செகண்டில் நான் வாசித்து காமிச்சிக்கிறேன், ஒரு நிமிஷத்தில். அப்போ வந்து சித்தப்பா நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடலாமா, அதாவது அவங்க எல்லாரும் அந்த இடையில ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் அவங்க எல்லாரும் வந்து இங்கே இதை விட்டுட்டேன், இந்த பாருங்க, இதை விட்டுட்டேன், அதனால இங்கே பாருங்க, இது பாடம் எத்தனை, பாடம் 6 பாருங்க. பாடம் 6ல் என்ன போட்டிருக்காங்கன்னா, சித்தப்பா குடும்பத்தினர் பிரிஸ்பனில் இருந்து வாணியின் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களை கண்டதில் கண்ணனும் வாணியும் மிகவும் உற்சாகம் அடைந்தனர். இப்போ இந்த சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து பேர் வந்து அமலன், பொண்ணு வந்து மீரா வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. கண்ணனை போல அந்த அமலனும் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ வந்து அவங்க